நாம் எல்லாம் ஒரு புனித மாதத்தை அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை போன்று வேற எந்த மாதத்திற்கும் சிறப்பில்லாத ஒரு மாதம். காரணம், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதமும் சிறப்பு பெற்ற மாதம் இந்த இஸ்லாத்தில். ரஜப் மாதம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஷாபான் மாதம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ரமலான் மாதம். இவ்வாறாக 3 மாதம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சிறப்பு இந்த மாதத்தில் தான் உள்ளது. எனவே நாம் இந்த ரஜப் மாதம் தொடங்கிவிட்டாலே ரமலான் மாதத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கான தஹலஹு ஃபீ ரஜப், இந்த ரஜப் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக துஆ செய்வார்கள்: யா அல்லாஹ், இந்த ரஜப் மாதத்திலேயும் அதற்கு பிறகுள்ள மாதம் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வபல்லிகுனா ரமலான், மேலும் அது ஷாபான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய இந்த புனிதமிக்கு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தருவாயாக என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே கேட்டுள்ளார்கள். இன்னும் இந்த மாதத்திற்கு எந்த அளவு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எந்த மாதத்தையும் தன்னுடைய மாதம் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா ரஜபு ஷஹருல்லா, இந்த ரஜப் மாதம் என்னுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டினார் என்று சொன்னால், இந்த மாதத்திற்கு எந்த அளவு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் இதைவிட சிறப்பான மாதம் ரமலான் மாதம் இருக்கின்றது. அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அந்த ரமலான் மாதத்திலே தான் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம், புனித குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த லைலத்தில் கத்ர் ரமலான் மாதத்திலே வரக்கூடிய ஒரு இரவு. அந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. அந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய மாதமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா தன் மாதம், என்னுடைய மாதம் என்று கூறினார் என்று சொன்னால், இந்த மாதத்திற்கு எந்த அளவு சிறப்பு, எந்த அளவு மேன்மை இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக அரபியில அஷூருல் ஹுரும் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஹஜ் மாதம், துல் ஹஜ், துல் காதா, ரஜப், இவ்வாறாக 4 மாதம், 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கைக்குரிய மாதம், மிகவும் பிரபலமான மாதம் என்பதாக கூறுவார்கள். அந்த மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த கிபி, அதாவது நாம் இப்போது கிபி 2025 அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஹிஜ்ரி வருடத்தின்படி இப்போது 1446 ஆண்டுதான் ஆகின்றது. நாம் இவ்வாறு விளங்கி விடக்கூடாது. இது 1446 வருடம் தான் ஹிஜ்ரி வருடம் ஆகின்றது. ஆனால் கிறிஸ்துவ வருட பிறப்பின்படி இன்றைய வருடம் 2025. அதாவது இந்த ஹிஜ்ரி வருடத்தை விட இந்த கிபி வருடம் முன்னால் வந்தது என்பதாக நாம் தவறாக விளங்கி விடக்கூடாது. காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்: இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, நிச்சயமாக இந்த மாதங்களினுடைய எண்ணிக்கை அல்லாஹ் தஆலாவிடம் 12 இருக்கின்றது. இது இப்போது வந்தது கிடையாது. மாதம் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு முன்னாலே இந்த மாதத்தை நிர்ணயித்து விட்டான். இந்த மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டான். வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலேயும் ஒரு 4 மாதங்களை தேர்வு செய்து அதை சங்கைக்குரிய மாதமாக ஆக்கிவிட்டான். அதில் ஒரு மாதம் தான் ரஜப். எனவே இந்த கிபி வருடம் இப்போது வந்ததுதான். ஆனால் இந்த வானமும் பூமியும் படைக்கப்படும் போது அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டை, இந்த இஸ்லாமிய வருடத்தை, இஸ்லாமிய மாதங்களை நிர்ணயித்து விட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக அரபு நாடுகளில் பல மக்களுக்கு மத்தியில் குரோதம் இருந்தாலும், சண்டை இருந்தாலும், அவர்கள் இந்த ரஜப் மாதத்தினுடைய பிறை எப்போது பார்த்து விட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கும் சண்டை, சச்சரவு, குரோதம் அனைத்தையும் அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். காரணம், இந்த வரக்கூடிய அனைத்து மாதமும் புனிதமிக்க மாதம். ரஜப், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஷாபான், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ரமலான், இந்த அனைத்து மாதத்திலும் அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்று அவர்கள் விளங்கிக் கொண்டு அவர்கள் இந்த ரஜப் மாதத்துடைய பிறையை கண்டுவிட்டால் அவர்கள் சண்டை போடுவதையோ மற்ற விஷயத்தையோ அவர்கள் விட்டு நிறைய அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ரமலான் மாதத்திற்காக தயாராக ஆரம்பித்து விடுவார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போல் இன்னும் மிகப்பெரிய இந்த ரஜப் மாதத்திற்கு சிறப்பு என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள். ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். இதுதான் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மீலாது விழா, அவர்களுடைய பிறந்த தினம் மீலாது விழாவாக, மீலாது நபியாக ரபியுல் அவ்வல் பிறை 12 கொண்டாடப்படுகின்றது. அதுதான் அவருடைய பிறந்த தினம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் ஆமினா அம்மா அவர்களுடைய வயிற்றில் கருவுற்றது இந்த ரஜபுடைய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்திற்கெல்லாம் அருட்கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பல வசனங்களில் சிறப்புப்படுத்தி கூறியுள்ளார். வமா அர்ஸல்னாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன். இந்த உலகத்தார்களுக்கு, இந்த மக்களுக்கு நான் ஒரு அருட்கொடையாக இந்த நபியை நான் இறக்கியுள்ளேன் என்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு இடத்தில் வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை உங்களை யாரும் புகழ தேவையில்லை, உங்களுடைய புகழை நானே உயர்த்தி வைத்திருக்கின்றேன் என்பதா அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட புனிதமிக்க நபி பிறந்தது இந்த ரஜப் மாதத்தில் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரஜப் மாதத்தை என்னுடைய மாதம் என்று கூறுகின்றான். அதே மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கருவுற்றுள்ளார்கள். நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை நம்ம யாரையும் படைத்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தாத், அப்படிப்பட்ட ஒரு படைப்பு படைக்கப்பட்ட மாதம், ஒரு கருவுற்ற மாதம் இந்த ரஜப் மாதம் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஐங்கால தொழுகை, இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கினான். இது எப்போது கடமையாக்கினான்? ரமலானிலோ, ஷாபானிலோ, ரபியுல் அவ்வல் மற்ற மாதத்திலோ அல்ல, மாறாக இந்த நாம் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய ரஜப் மாதம், இந்த ரஜப் மாதம் 27 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து வானத்திற்கு விண்ணுலக பயணம் செய்தார்கள் இந்த தொழுகையை வாங்குவதற்காக. அப்படிப்பட்ட தொழுகை கடமையாக்கப்பட்டதும் இந்த புனிதமிக்க மாதம் ரஜப் மாதம் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சில சட்டத்தை இறக்குவான். பிறகு சிறிது காலம் செல்ல செல்ல அந்த காலத்திற்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைப்பான். அதே போல்தான் ஒரு சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது, கிப்லாவுடைய சட்டம். ஆரம்பத்தில் இந்த கிப்லாவுடைய சட்டம், அதாவது நாம் காபாவை தான் இப்போது கிப்லாவாக நம்மளுடைய முன்னோக்குதலாக தொழுகையிலே மற்ற எல்லா காரியங்களையும் முன்னோக்கி தொழுகின்றோம். ஆனால் ஆரம்பத்தில் நபியுடைய காலத்தில் கிப்லா என்பது காபாவாக இல்லை, மாறாக அவர்கள் நபியுடைய காலத்தில் முதலில் காபாவாக இருந்தது, அவர்களுக்கு கிப்லாவாக இருந்தது பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் அதைத்தான் கிப்லாவாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அவர்களை பின்பற்றி பல சஹாபா பெருமக்களும் தொழுது வந்தார்கள். பல ஆண்டுகள் இந்த பைத்துல் முகத்தஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிப்லாவாக இருந்தது. ஆனால் சிறிது காலம் கழித்து அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை, இந்த காபத்துல்லா என்பது புனிதமான இடமாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கின்றது, இறை இல்லமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காபாவை விட்டுவிட்டு நாம் பைத்துல் முகத்தஸின் பக்கம் நாம் கிப்லாவாக வைத்து தொழுகின்றோமே, நம்முடைய கிப்லா இந்த காபாவை நோக்கி இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனசில் ஒரு ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா அந்த கிப்லாவை மாற்றி அமைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக நோக்கி தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். லுஹருடைய தொழுகையை ஜமாத்தாக நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்திருக்கின்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து பல சஹாபா பெருமக்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இருக்கின்றான், தகவ்வலு கிப்லத்தக்கும் இலா காபத்தி ஷரீஃபா, உங்களுடைய கிப்லாவை, உங்களுடைய முன்னோக்குதலை, உங்களுடைய காபாவை நீங்கள் கிப்லாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினார். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையில் 2 ரக்காயத்தை முடித்து விட்டார்கள். 3வது ரக்காயத்தில் எப்போது அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டானோ அவர்கள் 3வது ரக்காயத்திலே பைத்துல் முகத்தஸில் இருந்து தன்னுடைய கிப்லாவாக, தன்னுடைய முன்னோக்குதலாக அந்த காபா ஷரீஃபை ஆக்கிக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்ந்ததும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த இஸ்லாத்திலே 7 என்ற நபருக்கு நிறைய சிறப்பு இருக்கின்றது. 7 என்ற எண்ணுக்கு நிறைய சிறப்பு இருக்கின்றது. நாம் அடிக்கடி தொழுகையில் ஓதிக்கொள்ளக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எல்லா ஃபர்லு தொழுகையையும் கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்று நிர்ணயித்து கட்டளை இட்டுள்ளார். அந்த சூரத்தில் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய ஆயத், அந்த ஆயத்தின் எண்ணிக்கை 7ஆக இருக்கின்றது. அதே போல் அல்லாஹ் தஆலா ஒரு இதிலே குறிப்பிட்டு காட்டுவான், நாளை இந்த மறுமையில் என்னுடைய அரிசியினுடைய நிழலை நான் ஒரு 7 நபருக்கு தான் கொடுப்பேன் என்பதாகவும் வாக்களித்துள்ளான். அந்த நபர்களுடைய எண்ணிக்கையும் 7. அதே போல் நாம் ஹஜ் உம்ரா செய்தால் அங்கு நாம் தவாப் செய்யக்கூடிய எண்ணிக்கை 7. அதே போல் இந்த வானங்களினுடைய எண்ணிக்கையும் 7. அதே போல் இந்த பூமிகளினுடைய எண்ணிக்கையும் 7. இந்த வாரத்தினுடைய எண்ணிக்கையும் 7. ஆக இந்த 7 என்ற எண்ணுக்கு இந்த இஸ்லாத்தில் ஒரு தனி சிறப்பு உள்ளது.
அதே போல்தான் இந்த இஸ்லாமிய மாதங்களின்படி நாம் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம் 7வது மாதமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எல்லா நபர்களையும் சரிசமமாக படைக்கவில்லை. சிலருக்கு பதவியை கொடுத்துள்ளான், சிலருக்கு பதவியை கொடுக்கவில்லை. சிலரை ஒரு அந்தஸ்தில் வைத்துள்ளான், இன்னும் சிலரை அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் வைத்துள்ளான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா காட்டுள்ளான், தில்க ருசுல் ஃபல்லல்லா பஅலஹும் அலா பஅலின். மனிதர்கள் மட்டுமல்ல, நபிமார்களில் கூட சில நபியை விட சில நபியை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்துள்ளான். அத்தனை 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை படைத்து அவர்களுக்கும் தலைவர்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நியமித்துள்ளான். அதே போல் சஹாபா பெருமக்களில் எல்லா சஹாபாக்களும் இந்த உலகத்திலே நபிக்கு பிறகு ஆட்சி செய்யவில்லை. குலஃபாயே ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 சஹாபாக்கள் மட்டும்தான், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, இந்த 4 சஹாபாக்கள் மட்டும்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதே போல் வலிமார்களை எடுத்துக்கொண்டால் அந்த வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் தஆலா நியமித்துள்ளார். அதே போல் இமாம்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை 4 இமாம்களாக 4 மதுஹபாக பிரித்து அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தியுள்ளார். இது போல்தான் அல்லாஹ் தஆலா சில விஷயத்தை விட சிறப்புப்படுத்தியுள்ளார். அதே போல் இடத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு நன்மையும் இருக்கின்றது. நாம் உதாரணமாக இந்த பள்ளிவாசலிலே தொழுதால் ஒரு நன்மை, அதே தொழுகையை நாம் அல்லாஹ்வுடைய காபத்துல்லா இறை இல்லத்திற்கு சென்று தொழுதால் அதற்கு இதை விட பன்மடங்கு நன்மை அதிகம். நாம் தொழக்கூடிய தொழுகை ஒன்றுதான், ஆனால் அதற்குரிய கூலியும் அதனுடைய நன்மையும் அதனுடைய இடத்தை பொறுத்து, அந்த இடத்தினுடைய மகிமையை பொறுத்து அதனுடைய நன்மையும் கூலியும் மாறுபடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல்தான் அல்லாஹ் தஆலா மக்காவிற்கு எந்த சிறப்பு வைத்துள்ளானோ அந்த சிறப்பை மதீனாவிற்கு வைக்கவில்லை. மதீனாவிற்கு எந்த சிறப்பு வைத்துள்ளானோ அதை மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல் முகத்தஸ் இவ்வாறான பல மஸ்ஜிதுகளுக்கு வைக்கவில்லை. காரணம், ஒரு இடத்தை விட மற்றொரு இடத்தை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி அதனை தனியாக பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாடை செய்துள்ளான். அதே போல்தான் இந்த நாட்களிலேயும் இந்த 7 நாட்களில் நாட்களை சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக சய்யிதுல் அய்யாம், இந்த 7 நாட்களில் மிகவும் சிறப்பான நாள், இந்த 7 நாட்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடிய நாளான யௌமுல் ஜுமாவை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தியுள்ளார். அதே போல்தான் இந்த மாதங்களிலேயும் 12 மாதங்களிலேயும் முஹர்ரமில் ஆரம்பித்து ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் ஆஹிர் இந்த 12 மாதங்களில் அல்லாஹ் தஆலா இந்த ரஜபை மட்டும் தனியாக பிரித்து இந்த ஒரு மாதம் தான் என்னுடைய மாதம், ரஜபு ஷஹருல்லா என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள். அந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்று சொன்னால் நாம் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பும் மகத்துவமும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு அமல் செய்தால் நம்முடைய மலக்குகள், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மலக்குகள், நம்முடைய அமல்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் அந்த நன்மைகள் எல்லாம் பதிவு செய்வார்கள். அதே போல் நாம் ஒரு வக்து தொழுகையை தொழுதால் அந்த வக்துக்கு என்ன நன்மை இருக்கின்றதோ அந்த நன்மையை நமக்கென்று அல்லாஹ் தஆலா எந்த நபரை, எந்த மலக்கை நிர்ணயித்துள்ளானோ அந்த நபர், அந்த மலக்கு மட்டும்தான் நம்முடைய நன்மையை பதிவு செய்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைப்பார்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் மலக்குமார்களால் பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் தஆலாவிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இதே போல் மலக்குமார்கள், அல்லாஹ் தஆலா எந்த மலக்குமாரை நமக்கு நியமித்தானோ அந்த மலக்குமார்கள் மட்டும்தான் நம்முடைய அமலை பதிவு செய்வார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்திற்கு மட்டும் ஒரு மலக்கு மட்டும் பதிவு செய்ய மாட்டார்கள். மாறாக பல மலக்குமார்கள் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு அமலை பதிவு செய்வதற்கு, பதிவு செய்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதற்கு சண்டையிட்டுக் கொள்வார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அமலை, அந்த சிறப்பை எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்பதாக கேட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், எவர் ஒருவர் ஒரு தொழுகைக்காக எதிர்பார்த்து, அந்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றாரோ அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரம் அதுவும் ஒரு இபாதத்.
அந்த ஒரு தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அந்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். எவர் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றாரோ அந்த செயலை, அந்த அமலை, அந்த இபாதத்தை பதிவு செய்வதற்கு மலக்குமார்கள் தங்களிடத்தில் போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். நான் தான் இந்த நபருடைய இந்த அமலை பதிவு செய்து அல்லாஹ்விடத்தில் நான் எடுத்து ஒப்படைப்பேன் என்று பல மலக்குகள் சண்டையிட்டுக் கொள்கின்றார் என்று சொன்னால், ஒரு தொழுகையை, ஒரு அமலை, ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்ப்பதற்கு எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் நாம் இப்போது ரஜப் மாதத்தை அடைந்து விட்டோம். ரமலான் மாதம் வருவதற்கு இன்னும் இடையில் ஒரே ஒரு மாதம் தான் இருக்கின்றது. ஷாபானுடைய மாதம் மட்டும்தான் இருக்கின்றது. ரஜப், அதை அடுத்து ஷாபான், அதை அடுத்து ரமலான். நாம் ரமலான் மாதத்திற்கு வரக்கூடிய அதை நாம் வரவேற்க வேண்டும். ரமலான் மாதம் எப்போது வருகின்றதோ அதற்கு முன்னதாகவே நாம் அந்த ரமலானுக்கு தயாராகி கொள்ள வேண்டும். அதனுடைய அமலை நாம் இப்போதே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், இன்னஃபில் ஜன்னதி தாருன், நிச்சயமாக இந்த சொர்க்கத்திலே ஒரு வீடு இருக்கின்றது. யுகாலுல்லாஹா ரஜப், அந்த வீட்டிற்கு, அந்த சொர்க்கத்திலே உள்ள வீட்டிற்கு ரஜப் என்று பெயர் சொல்லப்படும். அதனுடைய தன்மையும் சிறப்பையும் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொடரிலே விவரிக்கின்றார்கள். வஅஷத்து பயால மினல் லபன், அங்கு இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆறு எப்படி இருக்கும் என்று சொன்னால், பாலை விடவும் மிகவும் மென்மையாக அதனுடைய நிறம் இருக்கும். வஅஹ்லா மினல் அஸல், அந்த ஆற்றினுடைய சுவை எப்படி இருக்கும் என்று சொன்னால், வஅஹ்லா மினல் அஸல், தேனை விட மிகவும் இனிமையானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். மன் சாமம் மின் ரஜபி யௌமன், யார் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரே ஒரு நோன்பு நோக்கின்றாரோ, சகாஹுல்லாஹு மின் தாலிக நஹர், அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றிலிருந்து அந்த நபருக்கு அந்த தண்ணியை அல்லாஹ் தஆலா புகட்டுவான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஆறு அது எவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஆறு அதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், பாலை விடவும் மிகவும் மென்மையாக, தேனை விடவும் மிகவும் சுவையானதாக, இனிப்பானதாக, இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஆறு, அந்த ஆற்றினுடைய தண்ணீரை அல்லாஹ் தஆலா யாருக்கு புகட்டுகின்றான்? மன் சாம ரஜப மின் யௌமன், யார் இந்த ரஜபிலே, இந்த ரஜபுடைய மாதத்திலே, நாம் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரே ஒரு நோன்பு எவர் நோக்கின்றாரோ அந்த நபருக்காக நாளை மறுமையிலே அந்த பாலை விட மிகவும் மென்மையாக இருக்கக்கூடிய, தேனை விட மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றிலிருந்து, அந்த ஆற்றினுடைய தண்ணீரை அந்த நபருக்கு நாளை நான் மறுமையிலே புகட்டுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே நாம் இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்பையும், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷாபான் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பையும் அந்தஸ்தையும் மென்மேலும் அறிவதற்கும், அதே போல் நாம் ரமலான் மட்டும் அமல் செய்து விடாமல், நாம் இந்த புனிதமிக்க அல்லாஹ் தஆலா எந்த மாதத்தை தன்னுடைய மாதம் என்று சொல்கின்றானோ அப்படிப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த மாதத்தினுடைய பாக்கியத்தையும் அந்தஸ்தையும் நாம் அடைவதற்கும், இந்த மாதத்திலே ஏராளமான அமல் செய்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.